வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தான். என்னன்னா ஃபேட்டி லிவர் குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்ற கேள்வியை பல பேர் கேட்டிருக்கீங்க. எஸ், வரும் அப்படின்ற செய்தி தான் முக்கியமான சாராம்சமே. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்றது என்னன்றது தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்து சேகரிக்க வைக்கிறதுக்காக பழங்காலத்துல படைப்புல ஒரு உச்சக்கட்டமா லிவரை கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னா, கொழுப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்து வைக்கிற ஒரு கிடங்கா மாத்தினாரு. அந்த கிடங்குல இருந்து தேவையான சமயத்துல வெளியே கொழுப்பும் சர்க்கரையும் வர்றது தான் உங்களுடைய ஸ்டார்விங்ன்ற பட்னி நிலைமைக்கு போறப்போ உடம்பு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மெக்கானிசம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இப்போ எப்படி நோயா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமான கொழுப்பு சேர்றதுக்கான காரணங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், சரியான தூக்கம் இல்லை, தவறான உணவு பழக்கங்கள், விளையாட்டு குறைஞ்சது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரீசன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட லிவரில் ஃபேட்டு சேர ஆரம்பிக்குது. ஸோ ஃபேட்டி லிவரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கிரேட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கிறது தெரிய வருது. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிம்டம்ஸும் வெளியே காட்டுறதே கிடையாது. ஒரு ஸ்கேனில் இந்த குழந்தைக்கு ஃபேட்டி லிவர்னு சொன்ன உடனே குடும்பத்தில் வர ஒரு கலக்கமும் பயமும் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லி மாளாது. ஸோ இந்த ஃபேட்டி லிவரில் 4 கிரேட் இருக்குது. கிரேட் 1, 2, 3, 4ன்னு சொல்கிறோம். கிரேட் 1 மைல்டு, கிரேட் 2 மாடரேட், கிரேட் 3 சிவியர் அண்ட் கிரேட் 4 அப்படின்றது ஆபத்தான நிலை. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்ற அந்த கொழுப்பு சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் தன்னுடைய வேலை செய்கிறத குறைச்சிக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை செய்ய குறைச்சிக்கிட்ட லிவர் என்ன பண்ணுதுன்னா, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா சுருங்கி சிரோசிஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது ஒரு கொடூரமான வியாதி தான், ஆனால் மொல்லமாக பாதிக்கும் அப்படின்றது தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபேட்டி லிவர் வர்றப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உடற்பயிற்சி மிக முக்கியமான விஷயம். உணவு பழக்க வழக்கங்கள் 2வது விஷயம். உங்கள் குழந்தை ஒபீஸாக இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு ஃபேட்டி லிவருக்கான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ ஃபேட்டி லிவர் வந்த குழந்தைங்களுக்கு பொதுவாக 2-3 மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்சோடியாக்சிகோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். இது குழந்தைங்களோட லிவரை சீராக்கிறதுக்கான ஒரு மருந்து. 2வது வைட்டமின் இ அப்படின்ற ஒரு மருந்து. மற்றும் 3வது எடையும் ரொம்ப கூட இருந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு மெட்ஃபார்மின் அப்படின்ற டேப்லெட் ஒன்று கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். சார், மெட்ஃபார்மின் சுகர் இருக்கும்போது தான் சார் கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு போய் கொடுக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவருக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். ஸோ என் குழந்தைக்கு ஃபேட்டி லிவர் இருக்குமா சார்னு கேட்குறவங்க முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தையோட எடை மற்றும் குழந்தையோட உயரம் 2த்தையும் கட்டாயம் செக் பண்ணணும். க்ரோத் சார்ட்ல 95வது சென்டைலுக்கு மேலே இருந்தாங்கன்னா பயப்படணும். 2வது விஷயம், கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் இது என்ன நினச்சிக்குவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் செயின் போடுறதுனால கருப்பாக இருக்குன்னு. தவறான அணுகுமுறை. இந்த பிரச்சனைக்கு பேர் அக்கந்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்கந்தோசிஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம்ன்றது தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், பெரிய குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய ஓவரி சினைப்பை சினை முட்டை பிரச்சனை வரலாம் மற்றும் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் ஃபேட்டி லிவர் பார்க்குறது தான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நான் 3-4 வயசுலேருந்தே இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வருது. சார், ஃபேட்டி லிவர் எல்லாமே உணவு பழக்க வழக்கங்களால மற்றும் இதனால தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு சில மருத்துவம், அதாவது நோய்களும் காரணமாக இருக்குது. பட் இந்த நோய்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர்றது கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் வருது. ஸோ தயவு செய்து உங்கள் குழந்தைக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வீட்டுக்கு சின்ன பூட்டு சாவியும் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நுழைவாயில ரொம்ப அழகாக இந்த ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனே அமைஞ்சிடும். ஸோ தயவுசெய்து பாருங்கள். நம்ம ஃபேட்டி லிவரை பற்றி இனி வரக்கூடிய வாரங்களில் பேசலாம். மருந்துகளை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் கொடுத்துட்டேன். உங்கள் மருத்துவரை ஆலோசித்து இந்த நோயை தடுத்து மேன்மேலும் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சேனலை தொடர்ந்து பாருங்கள். வாரம் ஒவ்வொரு வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. இது உங்கள் டாக்டர் தனசேகர். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.